நான் வந்து சீசன் 7 ரிவ்யூ பண்ணிக்குள்ள அர்ச்சனா அவர்களை பத்தி கமெண்ட்ஸ்ல நிறைய வரும். அது எப்படி அவ்வளவு வீக் இருந்த பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கே 4,60,000 அதுதான் ஹையஸ்ட். பிரதீப் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள மீதி நபர்களுக்கு 1 லட்சம் ஓட் கூட வரல. அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனாக்கு 5வது வீக் வந்து 5 லட்சம் ஓட் வந்து வரும். அப்ப பல பேர் நம்மளை ஃபாலோ பண்ற பல பேர் அது எப்படி ப்ரோ இந்த அம்மாக்கு அழுதுகிட்டு இருந்த அம்மாக்கு இத்தனை ஓட் வந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்ப நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் அந்த மொமெண்ட்ல இருந்தபடியா எதையுமே திங்க் பண்ணல. பிரதீப்புக்கு நியாயம் கிடைக்கணும் என்பதற்காக இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணோம். சரிங்களா? இங்க இப்ப அதே கதை தான். பயங்கரமான பிஆர் செட்டப். ராணவ் யாருப்பா நீயே? யார் சாமி நீயே? மக்களே, ராணவ பத்திய உண்மை இன்னைக்கு லைவ்ல அவரே சொல்லிட்டாரு. பயங்கரமான பிஆர் செட்டப் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் தான் வின்னர்ன்ற மாதிரி தீபக் கிட்ட, முத்து கிட்ட, ஜாக்லின் கிட்ட, மஞ்சரி கிட்ட அவர் வந்து சேலஞ்ச் பண்றாரு. ஏன் முடியாது அப்படின்ற மாதிரி. அது ஒரு பக்கம். அந்த வீடியோவை சோசியல் மீடியால போட்டவங்களுக்கு இப்ப நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், அது போல ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த சோசியல் மீடியால பிக் பாஸ் அப்டேட் கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு மிரட்டல் பயங்கரம். கமெண்ட் செக்ஷனை பாருங்க. 1 மணிக்கு போட்டிருப்பாங்க, 1 மணிக்கு போட்டிருப்பாங்க. அவங்க போட்டு ஒரு 50 நிமிடங்களுக்குள்ள அந்த கமெண்ட் செக்ஷன், ஏய் ராணவ பத்தி பேசாத, ஏய் ராணவ் இன்னசென்ட், ஏய் ராணவ் பாவம், ஏய் முத்து தான் பயத்துல இருக்கான், மஞ்சரி தான் பயத்துல இருக்கான், ஏய் ஜாக்லின் தான் பயத்துல இருக்கான், தீபக்கு பாரு வயிறு எரியுது அப்படின்ற மாதிரி மிரட்டல் வருது. ஏண்டா கொஞ்சம் நெஞ்ச நியாயம் வேணாவாடா? அங்க முத்துக்குமாரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து முழு மூச்சா முதல் நாள்ல இருந்து இவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் போடுறாரு. அவருடைய ஃபேன்ஸே வந்து எவனாவது கலர்னா கதறிட்டு போடா அப்படின்னு போட்டு தூங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபக் இருக்காரு, ஜாக்லின் இருக்காங்க, ஈவன் மஞ்சரி இருக்காங்க, எஃபர்ட் போடுற. இவங்களை பத்தி தப்பா சொன்னாலே அப்படின்னு போட்டு தூங்க போயிடுவானுங்க. நீங்க நைட்டு அதுவும் வந்து ஐடியெல்லாம் செக் பண்ணா மூஞ்சியா இருக்காது. அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் கிரியேட் பண்ண ஐடியா, இந்த பூனையோட ப்ரொஃபைல் போட்டோ, சைனீஸ்காரனோட ப்ரொஃபைல் போட்டோ எல்லாம் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராணவோட அப்பா சேது அண்ணா, விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை பத்தியே தப்பா பேசியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. சேலஞ்ச் பண்றாரு. இப்பதான் நிறைய விடயங்கள் கேள்விப்பட்ட. சௌந்தர்யாவை விட டபுள் மடங்கு பணக்காரராம் இந்த ராணவ். சொத்து மதிப்பு பயங்கரமா. ஏண்டா இதற்கு முதல் சீசன்ல எல்லாம் போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள போனா அவங்களோட குடும்பத்தார்கள் இன்டர்வியூவே கொடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அப்படின்றது இந்த சீசன் என்னன்னா அர்ச்சனா ஒரு பக்கம் வராங்க, விஷ்ணு ஒரு பக்கம் வராரு, இங்க ராணவோட அப்பா சேது அண்ணாவை மிரட்டுற மாதிரி பண்றாரு. அவ்வளவு பணத்திமிரா? சரி மகளே, இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப லைவ்ல தீபக் அவர்கள், முத்துக்குமாரன் அவர்கள் ஒரு பேட்ல இருந்து பேசுறாங்க. இங்கால ஜாக்லின் அவர்களும் மஞ்சரி அவர்களும். அப்ப ஒரு கதை வரைக்குள்ள இவன் தான் சொல்றான் 10 கோடி மேட்டர்ன்ற மாதிரி இவன் தான் தொடங்குறான். அப்ப தொடங்குறது மட்டும் இல்லாம சொல்றாரு அடுத்தது டிக்கெட் ஃபினாலே, அடுத்தது ஃபினாலே வந்துருவாங்க. அப்ப யாரா இருந்தாலும் ஒரு டவுட் ஒன்று வரும் இல்ல? ஏன்னா ராணவ் வந்து இந்த வீட்டுக்குள்ள போட்ட எஃபர்ட், அதாவது இப்ப பேசுற ஆட்கள் 4 பேர், தீபக், முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின். இந்த 4 பேருமே இவனை விட ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமா போட்டிருக்காங்க. முதல் நாள்ல இந்த 3 பேர் வந்தவங்க. மஞ்சரி ஆல்சோ, ராணவ் வர்சஸ் மஞ்சரில மஞ்சரி மச் 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 பெட்டர். ராணவுக்கு வாயத்திலிருந்து பேசவே தெரியாது. ராணவை விட இந்த வீட்ல பெட்டரான ராணவ் யாரை விட பெட்டர் அப்படின்னா சௌந்தர்யா விட பெட்டர்னு சொல்லலாம். மற்றபடி யார் வாயத்திலிருந்து பேசுறது இல்ல. இவர் என்ன பண்ணியிருக்கார் இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னா, ரூல்ஸை மீறுறது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த அட்டென்ஷன் சீக்கிங் தான் பண்ணியிருப்பாரு. முத்து அழகா சொன்னாரு, இந்த ஷோவை கெடுக்கிறது 2 பேரு, ராணவ், சௌந்தர்யா அப்படின்னு அட்டென்ஷன் சீக்கிங்காக. சரியா? அப்ப இந்த ஆளா தான் அவ்வளவு கான்பிடண்டா பேசுறாரு. அப்ப யாரா இருந்தாலும் ஒரு டவுட் வரும் இல்ல, இவன் வந்து உருப்படியா ஒரு டாஸ்க் பண்ணல, வீக்கெண்ட்ல பேச சொன்னா பேசுறான் இல்ல, அப்ப என்ன கான்பிடன்ட்ல இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த கான்பிடன்ட் கதை வருது. அப்ப மஞ்சரி கேட்டாங்க, நீ வந்து என்ன பெரிய செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டானா? ஆமா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நான் போவேன், நான் ஃபைனல் போவேன், நான் வின் பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்பதான் ஒரு டோக்கன் வருது, இங்கப்பா இவர் வந்து பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டோக்கன் வருது. பட் அந்த இதுல என்ன நடக்குது அப்படின்னா, பயங்கரமான பணக்காரன், எக்கச்சக்கமான பிஆர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இங்க இவருடைய கேம் என்ன இருக்குன்னா,
மக்களிடம் ஈஸியா சென்றடையக்கூடியது என்னன்னா சிம்பதி, பாவம், இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி அதை கச்சிதமா பயன்படுத்துறாரு. இவருக்கு தெரியும் சௌந்தர்யாவை தீண்டி விட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி சொன்னாக்காவா மாறும். அதே நேரத்துல சௌந்தர்யாவை பிடிக்காதவர்கள் பல பேர் இருக்காங்க. அப்போ சௌந்தர்யாவை இவர் சீண்ட அந்த அம்மா இவரை அட்டாக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்து சிம்பதி ஓட் வந்து எகிரும். சரியா? அதைத்தான் இவர் வந்து பண்ணார் ஒரு வீக். அந்த அம்மா அவ்வளவு தூரம் இவர் அவமானப்படுத்தும், இவர் வந்து தூண்டி போட்டு அப்படியே இருப்பார். அதுக்கப்புறம் அதே அடுத்த வீக்கும் அதே தான் பண்ணுவார். வெளியில என்ன நடக்கும்னா இவரோட பிஆர் டீம் அதை ப்ரொமோட் பண்ணும். இன்னொன்னு என்னன்னா சில பேர் வந்து முத்து ரசிகர்கள் மாதிரி, ராணஃபோட சில பேர் முத்து ரசிகர்கள், சில பேர் ஜாக்லின் ரசிகர்கள். இவங்களும் வந்து ராணஃபுக்கு நடந்த அநியாயம் பண்ணி ஜாக்லின் ஃபேன்ஸ் மாதிரி அங்கேயும் கோத்து விடுறது. இப்படிதான் பயபில்ல இவ்வளவு நாள் சர்வை பண்ணிருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வீக் டபுள் எவிக்ஷனா இருந்தா இவரும் போக வேண்டிய நபர்கள்ல ஒரு நபர், இவருடைய பேர் காசை கொடுத்து தப்பிட்டார் அப்படின்ற மாதிரி காசை வச்சு நிறைய வேலைகள் பண்ணி டபுள் எவிக்ஷன் சிங்கிள் எவிக்ஷனா மாறி இருக்கின்றது தகவல். சரிங்களா? முத்துக்குமரனை அட்டாக் பண்ற கூட்டத்தில் இவருடைய பிஆர் கூட்டமும் ஒருத்தங்க, சேது அண்ணாவை அட்டாக் பண்றதுல இவங்களுடைய பிஆர் கூட்டம், அவங்க அப்பாவே பப்ளிக்காவே வீடியோ போட்டு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு இவங்க. சரிங்களா? இப்ப இந்த கூட்டம் என்னத்தை பண்ணுதுன்னா தீபக், முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரிக்கு இவரை பார்த்து பயமா, எங்க டைட்டிலுக்கு இவன் போட்டி வந்துருவான்னு பயமா, அதனால அவங்க தான் ஓட்டட்டா வந்து பிஆர் வச்சிருக்கா அதை வச்சிருக்கான்னு அவங்க வீட்டுக்குள்ள கதையை கட்டுறாங்களா. இது வாயில்லாத பூச்சியா? அப்ப இதோட இவரை வந்து இப்படி போட்டு வாங்கிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி ராணஃபோட பிஆர் டீம் 1 மணிக்கு இந்த விடயம் போஸ்ட் ஆகுது சோசியல் மீடியால. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 2:30 நான் இந்த வீடியோ பேசக்குள்ள ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலே முத்து, ஜாக்லின், மஞ்சரி, தீபக்கு அகேன்ஸ்டா மெனிகள், போஸ்டுகள், இவன் வீடியோ 2-3 கூட பார்த்தேன் போடப்படுது. இதுக்கு முதல் வேணா ரிவ்யூ பண்ணிருப்பானா அப்படின்னு தெரியாதவன் எல்லாம் வர்றான். பார்த்தா 5000-6000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கான். யாரா நீங்க அப்படின்னு தான் தோணுது. ட்விட்டர்ல ஒருத்தன் 1,14,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். அவன் வந்து இந்த இதுக்கு வந்து முத்து நீயும் இப்படியா, இங்க பாரு ராணுவுக்கு அநியாயம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர் போடுறான். யாரு சாமி நீங்க எல்லாம்? எப்பா சைலண்டாவே இருந்திருக்கீங்களா மகளே? இவனும் தூக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் தான். முத்துக்குமரன் ஆர்மி ரெடியா இருங்க. நம்ம வேட்டையாட வேண்டிய நபர்கள்ல இவனும் ஒருத்தன். நம்ம வீடியோல நம்ம சகோதரர்கள் கமெண்ட் செக்ஷன்ல பயங்கரமா சொல்லி கொண்டு இருந்தாங்க கடந்த 2 நாட்களா. இவன் பயங்கரமான பிஆர் செட்டப்ல வந்திருக்கான் ப்ரோ, இவன் குடி வைக்கணும் ப்ரோ அப்படின்னு காமிச்சிட்டான். சரிங்களா? ஸோ மக்களே நம்ம இவன்கிட்ட கவனமா இருக்கணும். ஸோ நீங்க அந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இவனை பத்தி உண்மையை பேசுங்க. முக்கியமா சேதுபதி அண்ணா அவர்கள் ராணஃபையா தப்பா பேசியிருக்காரா, தப்பா நடந்துக்காரா? அவர் பேச சொன்னா இவன் பேசுறான் இல்ல, அவர் பேச சொன்னா இவன் எங்கேயோ போறான். எனக்கு ஒரு டவுட், அது கூட இவன் போண்டா பண்றானான்னு தெரியல. இவன் லோ ஸ்டூடெண்ட் அப்படின்றாங்க. பேச தெரியாத ஒரு ஆள் வந்து லோ ஸ்டூடெண்ட் லோ படிக்க முடியுமா? இதை பத்தி காலையில டீட்டெயில நம்ம வீடியோ போடுவோம் கண்டிப்பா. பல ரிவ்யூஸ் தயவு செஞ்சு இதை பத்தி பேசுங்கப்பா. சரிங்களா? எவரும் ஒருத்தன் நாயாப்பை அவளைப்ப போட்டுட்டு இருக்க ஈஸியா கைய கட்டி போட்டு ஒருத்தன் வந்து பினாலைக்கு போற கதையா கிடக்கு. மக்களை விட்டுறாதீங்க. முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க இருந்து வர்றானுங்க பாருங்க, இந்த காசை வச்சுட்டு பண்றானுங்க பாருங்க வேலை. வேணுங்கிற மாதிரி ஆளுங்களால தான்டா. நன்றி.